வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். இந்த வெண்டைக்காவை பொரியல் பண்ணிக்கலாம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இந்த எண்ணெய் காயட்டும். கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கடுகு எல்லாமே பொரிஞ்சிருச்சு. வெண்டைக்காயை போட்டுக்கலாம். இல்லை நறுக்கி வச்ச வெண்டைக்காய். வெண்டைக்காயை போட்டாச்சு. அப்படியே வதக்கி விடுவோம். இது வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ போட்டாக்க உப்பு அது வதங்கி கொஞ்சமாக போயிடும். அதனால தெரியாது. வதங்கி கொஞ்சமாக போனாக்கா உப்பு ரொம்ப கச்சி போகும். நல்லா வதங்கட்டும். கடைசியில் உப்பு போட்டுக்கலாம். வதங்கிருச்சு. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கலாம். மூடி விட்டுருவோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், போட்டு கிண்டி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிருச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இதை பாருங்க, வெண்டைக்காய் பொரியல். இப்போ அப்பளம் பொரிச்சுக்கலாம். இப்போ சாதம் வடிச்சிருக்கோம். சாதம், சாம்பார், முருங்கைக்காய் போட்ட சாம்பார். முருங்கைக்காய் போட்டு சாம்பார். வெண்டைக்காய் பொரியல், அப்பளம், சாதம், சாம்பார், முருங்கைக்காய் போட்ட சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், அப்பளம், ஊறுகாய் இருக்குது, தயிர் இருக்குது. சாப்பிட போகையில் முட்டை பொரிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.